ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் காலிஃப்ளவரை வச்சு எப்படி ஒரு பக்கோடா பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக காலிஃப்ளவரை எடுத்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். பக்கோடா எப்படி போடுவோமோ அந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த பக்கோடாவை இனி நம்ம தண்ணியில் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்க்க போகிறோம். இதை அப்புறமா கொதிக்க வைக்கணும். கொஞ்சமாக நல்லா வேகக்கூடாது, கொதித்த உடனே ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா அதில் கிருமிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது போகிறதுக்காக கொஞ்சமாக அதை பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை வடிகட்டி எடுக்கணும். தண்ணி வடிஞ்சு போகிறதுக்காக தண்ணி இருந்துச்சுன்னா பக்கோடா மாவு தண்ணி ஆகிடும். அதுக்காக மாவு ப்ரிப்பேர் பண்ணுறோம். நான் பஜ்ஜி மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். இந்த அரிசி மாவு சேர்க்குறதுனால பக்கோடா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, ஏன்னா ஆல்ரெடி பஜ்ஜி மாவில் சால்ட் இருக்கும். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பக்கோடா பதத்துக்கு எடுக்கணும். பஜ்ஜி எப்படி போடுவோமோ அந்த பதத்துக்கு எடுக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதும் அதில் பக்கோடாவுக்கு இந்த காலிஃப்ளவரை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை போடணும். நான் காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். ஒட்டாமல் பார்த்துக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். ஹையாக வச்சோன்னா கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. பாருங்கள், இது மாதிரி பொன்னிறம் ஆனதும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பக்கோடா நல்லா வெந்துட்டுருக்கு. 2 சைடுமே 2 தடவை மறைச்சி போட்டோன்னா ரெடி ஆயிரும். இப்போ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி பண்ணினீங்கன்னா ஈவினிங் பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வர்றப்போ சூப்பராக ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.